students, welcome back to the social class 6 history lesson 4 the creation of an empire, the முகல்ஸ் டைனாஸ்டி. அதாவது முகலாய பேரரசு. அதாவது டைனாஸ்டி அப்படின்னா வம்சவாரியர்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு முகலாய பேரரசு அந்த டைனாஸ்டியில் யார் யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ரூலிங் ஹேஸ் லார்ஜ் a territory as the Indian subcontinent with such a diversity of people and cultures was extremely difficult task for any ruler to accomplish in a middle age. Quite the contrast of their predecessors, the Mughals created an empire and they accomplished what had hitherto seems the possible for only short period of time. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் அதாவது துணைக்கண்டங்களில் நிறைய டைவர்சிட்டி, நிறைய வேற்றுமைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியாக இருக்கட்டும், தென் அவங்களுடைய ட்ரெடிஷன் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னாக்கா நிறைய டைவர்சிட்டி இருந்தது. ஸோ அப்போது அந்த டைமில் என்ன அப்படின்னாக்கா யார் ரூல் பண்ணாலுமே அது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ரூல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் அது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ இந்த மக்கள்கிட்டயே நிறைய வேற்றுமை இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ஒரு ரூலர் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன அப்படின்னாக்கா அந்த முகல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டுட்டு வந்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த மக்கள்கிட்ட இருக்கிற வேற்றுமையெல்லாம் எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் ஃப்ரம் த லேட்டர் ஆஃப் த 16th century they expand their kingdom for Agra and Delhi until the 17th century they controlled nearly all of the subcontinents. They imposed structures of the administration and ideas of the governance that outlasted their rule, leaving the political agency that is succeeding ruler of the subcontinent could not ignore today, and the Prime Minister of the India addressed the nation of the rampart of the Red Fort in Delhi, the residence of the Mughals Empire and the Independence Day. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த முகல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் அவங்க வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு டைனாஸ்டி. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து ஒரு பேரரசு. ஓகேவா? ஒரு எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே நிறைய ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி நிறைய சிஸ்டம்லாம் கொண்டு வந்து அந்த மக்களை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஷார்ட் பீரியட்லேயே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி டு ஆக்ரா டு டெல்லி. ஓகேவா? ஸோ அந்த பிளேஸை ஃபுல்லாக 17th centuryயில் அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா நிறைய நிறைய சப்கான்டினென்ட் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருது. ப்ளஸ் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படியே பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த பிளேஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இந்த பிளேஸில் தான் வந்து முகலாயர்கள்லாம் வந்து முன்னாடி தங்கியிருந்த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களாமா? இப்போது நம்ம ரெட் ஃபோர்ட் அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறாங்களே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னாக்கா முகலாயர்கள் தங்கியிருந்த ஒரு பிளேஸ் அப்போதைக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஹூ வேர் முகுல்ஸ். ஸோ முகலாயர்கள்லாம் யார் யார்? ஓகேவா? ஸோ முகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். த முகல்ஸ் வேர் descendants of two great lines of rulers. Okay, from the mother side they were the descendants of the Genghis Khan, died 1227, ruler of the Mongols tribes, China and Central Asia. ஓகேவா? இப்போ இந்த முகல்ஸ் அப்படின்றது யார்? ஓகேவா? முகல்ஸ் அப்படின்றது ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா டூ சைட்லேருந்து ரிலேஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்குலாம் நம்முடைய மதர் சைடு ரிலேஷன் இருப்பாங்க, நம்மளுடைய ஃபாதர் சைடு ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்களுடைய மதர் சைடு ரிலேஷன் தான் யார் அப்படின்னாக்கா செங்கிஸ் கான். ஓகேவா? ஸோ இவருடைய ரூலிங் பீரியட் என்ன அப்படின்னா, ஸோ இவர் வந்து எங்கெல்லாம் ரூல் பண்ணார் அப்படின்னாக்கா சென்ட்ரல் ஏஷியா அண்டு சைனா. ஓகேவா? ஸோ இவர் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னாக்கா 1227. ஓகேவா? இப்போது இந்த முகலாய பேரரசு மதர் சைடு ரிலேஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? தென் ஃப்ரம் த ஃபாதர் சைடு தேர் த சக்ஸஸ் ஆஃப் த தைமூர். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னாக்கா இங்கே வந்து செங்கிஸ் கான், இவர் மதர் சைடு. ஓகேவா? மதர் சைடு வந்து செங்கிஸ் கான், தென் ஃபாதர் சைடு வந்து யார் அப்படின்னாக்கா தைமூர். ஸோ இவர் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னாக்கா 1400
1304 ஓகேவா. ஸோ இவர் அப்போ தான் இறந்துருப்பார். ஸோ இவர் எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரான், ஈராக் அண்ட் மாடர்ன் டர்க்கி ஓகேவா. ஸோ இந்த பிளேஸ்லலாம் ரூல் பண்ணிட்டு இருந்தார் ஓகேவா. தென் ஹவவர் த முகல்ஸ் டிட் நாட் லைக் டு பி கால் முகல்ஸ் ஆர் மங்கோல்ஸ் ஓகேவா. ஸோ முகல்ஸ்க்கு வந்து இந்த மங்கோல்ஸ் இல்லை முகல்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூப்பிடுறது பிடிக்கல ஓகேவா. ஏன் அப்படின்னா திஸ் வாஸ் பிகாஸ் செங்கிஸ் கான் மெமரி வாஸ் த அசோசியேட்டட் வித் த மர்சஸ் ஆஃப் த இன்மெமரபிள் பீப்புள். ஸோ இந்த செங்கிஸ்கான் வந்து அந்த மங்கோல்ஸ் அப்படின்போது யார் ஞாபகம் வரும் அப்படின்னா செங்கிஸ்கான் ஞாபகம் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இவர் வந்து ஒரு அரகண்டான பர்சன், நிறைய பீப்புளை வந்து கில் பண்ணியிருப்பார் ஓகேவா. ஒரு மர்சி ஒரு கர்டஸியே இல்லாமல் நிறைய பேர் கில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ண பிடிக்காது அப்படின்னாக்கா இவங்க வந்து மங்கோல்ஸ் அப்படின்றது கூப்பிடுறது பிடிக்காது ஓகேவா. தென் இட் வாஸ் ஆல்சோ லிங்க்டு வித் த உஸ்பெக்ஸ். தேர் வர் மங்கோல்ஸ், தேர் காம்படிட்டர்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆஃப் த முகல்ஸ் வேர். தென் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா அந்த முகலாயர்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. தென் ப்ரவுட் ஆஃப் their Timur ancestry, the least of them because their greater ancestors had captured Delhi in 1398. They celebrated their generally pictorially, each ruler getting a picture made that Timur and himself take a took figure 1 which is somewhat like a group photo. இங்கே பார்த்தீங்களா இப்போ அந்த ஃபாதர் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னாக்கா அந்த தைமூர். ஸோ இந்த சைடு இருக்கவங்க எல்லாமே அவங்களுடைய டைனாஸ்டியில் இருந்த ரூலர்ஸ் ஓகேவா. ஸோ இவங்களை பற்றி என்ன அப்படின்னாக்கா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேவா. தென் லிசன். முகல்ஸ் மிலிட்ரி அண்ட் த campaigns ஓகேவா. கேம்பெயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் பாபர் த ஃபஸ்ட் முகல் எம்பையர், அவருடைய பீரியட் என்ன அப்படின்னா 1526லேருந்து 1530 ஓகே. சக்சீட் டு த throne of the Fargana in 1494 when he was only 12 years old. He was forced to leave his ancestral throne due to the invasion of the another Mughal groups. The Uzbeks, after a year of the wandering, seized Kabul in 1504. In 1526 he defeated the Sultan of Delhi, Ibrahim Lodi, and the Panipat, and the captured Delhi and Agra. So இந்த முகலாய பேரரசு இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு முகல் யார் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பேரரசர் யார் அப்படின்னாக்கா பாபர் தான் ஓகேவா. யார் அப்படின்னா பாபர் ஓகேவா. ஸோ இவருடைய பீரியட் ரூலிங் பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1526 இருந்து 1530 வரைக்கும் இவருடைய ரூலிங் பீரியட் ஓகேவா. ஸோ இவர் வந்து எம்பையரர், அதாவது பேரரசர் ஆகும்போது இவருடைய ஏஜ் என்ன அப்படின்னாக்கா 12 years old தான் ஓகேவா. இவர் 12 வயதுலேயே என்ன ஆகிட்டார் அப்படின்னாக்கா அரியசனம் ஏற போகிறார் ஓகேவா. ஸோ அப்போது அங்கே இருந்த அவருடைய ஆப்போசிட் குரூப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவரை வந்து அந்த அரியசனத்தில் ஏற விடலை ஓகேவா. எங்கே அப்படின்னா ஃபர்கானா. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து 1494 இவர் ஒரு பேரரசர் ஆயிட்டார். அவருடைய வயசு அப்போ என்னன்னா 12 தான் ஓகேவா. அப்போது இவர் என்ன பண்ண விடலைன்னா ரூல் பண்ண விடலை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து பதவியை பறித்து இந்த மங்கோல்ஸ் எடுத்துக்கிறாங்க ஓகேவா. தென் இந்த உஸ்பெக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய போர்களுக்கு அப்புறம் 1504 காபூல் அப்படின்ற பிளேஸை வந்து என்ன பண்ணுறாரு கைப்பற்றுறாரு ஓகேவா. தென் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த 1526 டெல்லி சுல்தான் ஓகேவா. அவர் பேர் என்ன அப்படின்னாக்கா இப்ராஹிம் லோடி ஓகேவா. அவரை வந்து டிஃபைட் பண்ணிவிட்டு இந்த டெல்லி அண்ட் ஆக்ராவை கைப்பற்றுறாரு ஓகேவா. தென் இப்போது முகல்ஸ் எம்பையர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இந்த முகலாய பேரரசு பார்த்தோம். அதில் வந்து எந்தெந்த எம்பையர் வந்து எந்தெந்த ரூலிங் எப்போப்போலாம் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டைனாஸ்டி ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ரூலருக்கு அப்புறம் அவங்க அடுத்தடுத்து யார் யார் அவங்களுடைய சன்னு, அப்புறம் அதுக்கு அடுத்தது அவங்களுடைய சன்னு, அந்த மாதிரி ரூல் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த முகலாய பேரரசில் ஃபஸ்ட்டு ரூலர் யார் அப்படின்னாக்கா பாபர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேவா. யார் பாபர் தான் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ பாபர் இவருடைய ரூலிங் பீரியட் என்ன அப்படின்னா 1526 1530 வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பாபர் தான் ஃபஸ்ட்டு ரூலர். இந்த முகலாய பேரரசில் ஃபஸ்ட்டு ரூலர் யார் பாபர் தான். அவருடைய ரூலிங் பீரியட் 1526 to 1530 ஓகே. 1526 டிஃபைடட் இப்ராஹிம் லோடி அண்டு
ஆஃப்கன் சப்போர்ட் அட் பானிபட். ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்கன் சப்போர்ட் இருக்கு, ஆஃப்கன்ஸ் இவருடைய சப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபைட் பண்ணிவிட்டு, அதாவது அதுதான் பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது 1526 டெல்லி அண்ட் ஆக்ராவை கைப்பற்றுவார். ஓகேவா? தென் 1527 defeated Rana Saga Rajput ruler and Elias at Kauna. ஸோ இந்த ராணா சாகா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ராஜ்புட் ரூலர். ஸோ அவரை டிஃபைட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா கவுனா அப்படின்ற பிளேஸை ரூல் பண்ணுவார். ஓகேவா? தென் 1526 defeated the Rajput and the Chanderi. ஓகேவா? தென் எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல் ஓவர் ஆக்ரா அண்டு டெல்லி பிஃபோர் ஹிஸ் டெத். ஸோ இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ரா அந்த டெல்லி இது ஃபுல்லாகவே வந்து இவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார். யார் அப்படின்னாக்கா பாபர். ஓகேவா? தென் ஹுமாயூன் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா இந்த பாபர் இருக்கார் இல்லையா, இவருடைய சன்னு தான் யார் அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு டைனாஸ்டி ஒவ்வொரு வம்சவாரியாக ரூல் பண்ணுறதா என்ன அப்படின்றது இந்த முகலாய பேரரசு. ஓகே, தென் அவங்க எப்படி ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ பாபருடைய சன் யார் அப்படின்னாக்கா ஹுமாயூன். இவருடைய பீரியட் வந்து என்ன அப்படின்னா 1530 to 1540. நெக்ஸ்ட் என்ன 1555 to 1556. ஓகே, ஹுமாயூன் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னாக்கா லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவருக்கு நடந்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா அன்லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அது ரியல் மீனிங் என்ன லக்கி தான். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இவர் லக்கியஸ்ட் அன்லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லெட்ஸ் see. Humayun divided his inheritance according to the will of his father. His brother were each given a province. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவருடைய ஃபாதர் விஷ் படி இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அரியசனை ஏறுறார். இவர் தான் அந்த ரூலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறார். ஓகேவா? தென் ambition of his brother மிசாகரம் ஓகே weakened Humayun's cause against Afghan competitors. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த ஹுமாயூனுக்கு ஒரு பிரதர் இருக்கார். ஓகேவா? ஸோ அவர் பேர் தான் என்ன அப்படின்னாக்கா மிர்சா. ஓகேவா? மிர்சாகரம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் தான் ரூல் பண்ணுவாரா, ஸோ நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ரூல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா போர்கள்லாம் நடத்துகிறார். ஓகேவா? தென் ஷெரிகான் டிஃபைட்டட் ஹுமாயூன் அட் த கௌசா. ஸோ இந்த ஷெரிகான் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஹுமாயூனை வந்து டிஃபைட் பண்ணுவார். எங்கே அப்படின்னா சௌஹா. ஸோ அது எந்த இயர் அப்படின்னாக்கா 1539 அண்ட் கனூஜ் 1540. தென் நிறைய என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து நிறைய பிளேஸை வந்து கைப்பற்ற முடியாமல் என்ன பண்ணுவார், போர்லலாம் அந்தளவுக்கு வெற்றியே இவருக்கு இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுவார், நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகேவா? தென் இன் ஈரான் ஹுமாயூன் ரிசீவ்டு ஹெல்ப் ஃப்ரம் த ஷஃபித் கான். ஹீ கேப்சர் டெல்லி. ஸோ ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஈரானில் இருக்கக்கூடிய ஷஃபித் ஷா இருக்கார் இல்லையா, இவருடைய ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா டெல்லியில் 1555 ஒரு சில பிளேஸ்லாம் ரீகேப்சர் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ணி அவங்க அப்பா வச்சுருந்துருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த போரில் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ரீகேப்சர் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த 1555 ஒரு அந்த அரியசனை ஏறின உடனே என்ன பண்ணுவார், இவருடைய பேட் லக் இவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். ஓகேவா? தென் தேர்ட் ரூலர் யார் அப்படின்னா அக்பர், அதாவது ஹுமாயூனுடைய சன்னு, பாபருடைய grandson. ஓகேவா? தென் அக்பர் was 13 years old when he became emperor. His region can be divided into 3 parts. ஸோ அதாவது இவங்களுடைய தாத்தா பாபர் இருக்கார் இல்லையா, அவர் ரூல் பண்ணும்போது அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னாக்கா 12. அதே மாதிரி அக்பர் ரூல் பண்ணும்போது அவருடைய ஏஜ் அப்படி என்ன அப்படின்னா 13. ஓகேவா? ஸோ இவருடைய பீரியடை வந்து ஒரு 3 ரீஜியனாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னாக்கா 1556, 1570. தென் செகண்ட் ரீஜன் வந்து 1570 to 1585. தென் தேர்ட் ரீஜன் வந்து 1579 to 1580. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா இவருக்கும் நிறைய அந்த ஆஃப்கன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அகென்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா நிறைய போர், இவர் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த பீரியட்லேயே வந்து நிறைய இந்த கன்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இந்த மிலிட்ரிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய பிளேஸை கைப்பற்றியிருப்பார். ஓகேவா? தென் அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இந்த சிசோதியா கேபிட்டல் அது வந்து சித்தூர். ஓகே, ஸோ இதை வந்து சீஸ் பண்ணியிருப்பார். தென் நிறைய வந்து இந்த குஜராத் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து இந்த மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி நிறைய பிளேஸை கைப்பற்றியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவருடைய தேர்ட் பீரியடில் என்ன அப்படின்னாக்கா ஸோ இவருடைய சன்னு அடுத்தது ரூல் பண்ண இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய கிளாஷ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? யார் ரூல் பண்ணுவா, என்னுடைய சலீம் ரூல் பண்ணுவாங்களா, தென் அல்ல அப்படின்னாக்கா இவருடைய எம்பரர் ஜஹீங்கர் ரூல் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய கிளாஷ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? தென்
வந்து அப்படின்னாக்கா அக்பருடைய சன். ஓகேவா, இவருடைய பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1605லேருந்து 1627 வரைக்கும். ஓகேவா, தென் மிலிட்ரி கேம்பெயின் ஸ்டார்டட் பை அக்பர் கண்டினியூடு. ஸோ அக்பர் எப்படி வந்து இந்த மிலிட்ரி வந்து கேம்பெயின்ஸ் வச்சுருந்தாலோ அந்த மாதிரி இதையுமே வந்து இவர் ஜஹாங்கீர் அவருடைய சன் இதே கண்டினியூ பண்ணுறாரு. ஓகேவா, தென் சிசாதியா ரூலர் மேவா அண்ட் அமர் சிங் அக்செப்டட் முகுல் சர்வீஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிசோதியா ரூலர் இருக்காங்க இல்லையா, மேவார் அண்ட் அமர் சிங் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முகுல் சர்வீஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, லெஸ் சக்ஸஸ்ஃபுல் சாம்பியன்ஸ் அகேன்ஸ்ட் த சிக்ஸ் அண்ட் த அஹம்ஸ் ஆஃப் த அஹ்மத் நகர் ஃபாலோட். தென் பிரின்ஸ் குராம், okay, the future emperor Shah Jahan rebelled in the last year his region. The effort of the Nur Jan Jahan's wife and to marginalize him were unsuccessful. ஸோ என்ன அப்படின்னாக்கா இவருடைய சன்னு, ஓகேவா, குராம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ் குராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் யார் அப்படின்னாக்கா ஷாஜகான். ஓகேவா, ஓகே, இவர் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா அடுத்த ரூலர். ஓகே, இவருடைய வைஃப் பேர் என்ன அப்படின்னாக்கா நூர்ஜான். ஓகேவா, தென் லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் ரூலர் ஷாஜகான். ஸோ ஷாஜகான் அப்படின்றது யார் அப்படின்னா ஜஹாங்கீர் அவருடைய சன். ஓகேவா, அவருடைய பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1627 to 1658 வரைக்கும் தான் இவருடைய பீரியட். ஓகேவா, தென் முகல்ஸ் சாம்பியன்ஸ் கண்டினியூ டு டெக்கன் அண்டர் த ஷாஜகான் அண்ட் ஆஃப்கன் நோபல் கான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவருமே வந்து டெக்கன் வரைக்குமே வந்து என்ன அப்படின்னாக்கா இவருடைய புகழ் அப்படின்றது பரவி இருந்தது. ஓகேவா, தென் இந்த 1657 to 1658 என்ன அப்படின்னாக்கா நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவருடைய சன் வந்து யார் அப்படின்னாக்கா அவுரங்கசீப். இங்கே இருக்கார் நெக்ஸ்ட்டு, ஸோ அவுரங்கசீப் தான் அவர் தான் ரூல் பண்ணணும். ஸோ இவருக்குள்ளே என்ன அப்படின்னாக்கா இன்னொரு சன் இருக்கார். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே நிறைய போட்டி வருது. ஆனால் ஆக்சுவலாக வந்து யார் ரூல் பண்ண அப்படின்னாக்கா அவுரங்கசீப் தான். இவர் தான் வந்து எல்டஸ்ட் சன். ஓகேவா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவருடைய பிரதரை வந்து கில் பண்ணிருவார். யார் அப்படின்னாக்கா அவுரங்கசீப் இருக்காரு பாரு, அவர் கில் பண்ணிவிட்டு அவங்க அப்பா ஷாஜகான் இருக்கார் இல்லையா, இவளை வந்து வீட்டிலே வந்து ஒரு ப்ரிசனில் வச்சிருப்பாரு. அவருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறந்துருவார். ஓகேவா, தென் இவர் வந்து லாஸ்ட்டாக வந்து யார் ரூல் பண்ணுறது அப்படின்னா அவுரங்கசீப். இவருடைய பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1658 to 1707. ஓகேவா, ஸோ இவர் தான் என்ன அப்படின்னாக்கா இந்த முகலாய பேரரசில் லாஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அப்புறம் அது யாருமே எடுத்து என்ன பண்ணலை, டேக் ஓவர் பண்ணலை. ஓகேவா, இவரோட அந்த முகலாய பேரரசு அப்படின்ற ஒரு வம்சம் வந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ இவருடைய பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1658 to 1707. ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா சிவாஜி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா டிஃபைட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து தரகுறைவாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லேவ் மாதிரி என்ன பண்ணுவார், ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுவார். இவருடைய டெத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவங்களுடைய அடுத்த சன் யார் ரூல் பண்ணுவா, இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயே என்ன அப்படின்னாக்கா இந்த முகலாய பேரரசே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே சில்ட்ரன், so far we have discussed about Mughalaya emperors. In that we have discussed about who are the rulers ruled in the Mughal empire. ஓகேவா, okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.